அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 36 39 வரை மொத்தம் 4 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தொகுப்புறு சிறுவர் பயிலுங்கால் பயிற்றும் தொழிலே வந்த கோபத்தில் சகிப்பிலாமையினால் அடித்தனன் அடித்த தருணம் நான் கலங்கிய கலக்கம் வகுப்புற நினது திருவுளம் அறியும் மற்றும் சில் உயிர்களில் கோபம் மிக புகுந்து அடித்து பட்ட பாடெல்லாம் மெய்ய நீ அறிந்ததே அன்றோ. இதுக்கு விளக்கம்: தம்மில் கூடிப்பயிலும் இயல்புடைய சிறுவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் தொழிலில் இடையிடையே வரும் சினத்தினால் சிறுவர்களின் குற்றத்தை பொறுக்க மாட்டாத இயல்பினால் அவர்களை நான் அடித்ததுண்டு. அடித்த அத்தருணத்தில் நான் எய்திய மன வருத்தத்தை தெளிவாக தேவரீரது திருவுள்ளம் நன்கு அறியும். சில உயிர்களின் மேல் மிக்க கோபம் கொண்டு அவற்றை அடித்து அவை படும் பாட்டை கண்டு நான் பட்ட வருத்தத்தை மெய்மை பொருளாகிய நீ நன்கு அறிவாய். சரி, அடுத்த பாடல். ஒடித்த இவ்வுலகில் சிறுவர்பால் சிறிய உயிர்கள் பால் தீமை கண்டு ஆங்கே அடித்திடற்கு அஞ்சி உழைந்தனன். என்னால் ஆற்றிடா காலத்தில் சிறிதே பொடித்து நான் பயந்த பயமெல்லாம் உனது புந்தியில் அறிந்ததே எந்தாய். வெடித்த வெஞ்சினம் என் உளமுறக் கண்டே வெதும்பிய நடுக்கம் நீ அறிவாய். இதுக்கு விளக்கம்: நெறி நிரம்பிய இவ்வுலகில் சிறுவர்களிடத்தும் சிற்றுயிர்களிடத்தும் குற்றம் கண்டவிடத்து அடிப்பதற்கு அஞ்சி மனம் வருந்தினேன். என்னால் திருத்துதற்கு மாட்டாத காலத்தில் மனம் சிறிது கசந்து நான் அஞ்சிய அஞ்சமெல்லாம் உனது திருவருள் நன்கு அறியும். உள்ளத்தில் வெடித்து எழும் வெவ்விய சினம் உற்றபோது என் மனம் வெதும்பி நடுங்கியதும் நீ அறிவாய். சரி, அடுத்த பாடல். கோபமே வருமோ, காமமே வருமோ, கொடிய மோகங்களே வருமோ, சாபமே அணைய தடை மதம் வருமோ, தாமத பாவி வந்திடுமோ, பாபமே புரியும் லோபமே வருமோ, பயனில் மார்ச்சரியம் வந்திடுமோ, தாப ஆங்காரமே உருமோ, என்றைய நான் தளர்ந்ததும் அறிவாய். இதுக்கு விளக்கம்: கோபம், காமம், மோகம், மதம், லோபம், மாச்சரியம், ஆங்காரம் ஆகிய குற்றங்களும் இக்குற்றங்களுக்கு ஏதுவாகிய தாமத குணமும் என்பால் வந்திடுமோ என்று நான் தளர்ச்சியுற்றதை ஐயனாகிய நீ நன்கு அறிவாய். நிறைவாக இந்த பாடல். காம மத ஆங்காரம் மாதிகள் என் கருத்தினில் உற்றபோதெல்லாம் நாமம் ஆர் உளத்தோடே அயவோ நான் தான் நடுங்கிய நடுக்கம் நீ அறிவாய். சேமமார் உலகில் காமமாதிகளை செறிந்தவர் தங்களை கண்டே ஆமை போல் ஒடுங்கி அடங்கினேன். அதுவும் ஐய நின் திருவுளம் அறியும். சரி, இதுக்கு விளக்கம்: காம இச்சையும் கடும் பிடிவாதம் ஆங்கார முதலியனவும் என் மனதில் பொருந்தி தாக்கிய காலங்களில் எல்லாம் அச்சம் நிறைந்த உள்ளத்துடன் நான் அடைந்த அச்சத்தை நீ நன்கு அறிவாய். நலம் பொருந்திய உலகில் காமம் முதலிய இச்சைகளில் அழுத்திய கீழ் மக்களை கண்டபோது
ஆமை போல நான் அடங்கி ஒடுங்கினேனாக. ஐயனே, அதனையும் நீ தெளிவாக அறிவாய் அன்றோ அப்படின்னு இந்த 4 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இந்த 4 பாடல்களில் முதல் 2 பாடல்களில் வந்து கோபத்தை பற்றி, அவருக்கு பிறர் மேல் உண்டாகிய கோபம், அதனால் உண்டாகிய அந்த ஆற்றாமை, அந்த கோபப்பட்டதுக்கு அப்புறம் அவர் பட்ட அந்த மன கஷ்டம், சில இடங்களில் வந்து கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் அந்த ஆற்றாமை, அதையும் வெளிப்படுது. அந்த 2 பாடலில் சொல்லியிருக்காங்க. மீதி உள்ள 2 பாடலில் அந்த செயற்கை குணங்களான அந்த ராகத்வேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய செயற்கை குணங்களான கோபம், காமம், மோகம், மதம், லோபம், மாச்சரியம், இதில் கோபத்தை பற்றி 2 பாடல் சொன்னாங்க. மீதி உள்ள காமம், மோகம், மதம், லோபம், மாச்சரியம், அதெல்லாம் வந்து மீதி உள்ள 2 பாடல்களில் அந்த மாதிரி அந்த ராகத்வேஷாதிகள், அந்த செயற்கை குணங்கள் உண்டாகிய தருணத்தில் அவர் மனம் அடைந்த அந்த அச்சத்தையும் அந்த துயரத்தையும் வந்து அந்த பாடல்களில் விரிவாக சொல்லியிருக்காங்க, விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, செயற்கை குணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராக துவேஷாதிகளை வந்து நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன் நீக்கிக் கொள்ளணும்னா, முதல்ல அவர் இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் தெளிவாக 2 இடத்துல மிக அருமையாக அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். இந்த ராக துவேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை குணங்கள் நம்மளிடமிருந்து 100% நீங்கணும். நீங்கினாதான் மரணமில்லா பெருவாழ்வை பெறவே முடியும் அப்படின்னே உரைநடை பகுதியில் சொல்கிறாங்க. சரி, அதையும் படித்து தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல இந்த பாடலில் ஒரு சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்த 4 பாடல்லையும் முதல் பாடலில் என்ன சொல்கிறாங்க, அதாவது தம்மில் கூடி பயிலும் இயல்புடைய சிறுவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் தொழிலில் இடையிடையே வரும் சினத்தால். அதாவது சிலருக்கு வந்து நம்ம சொல்லித்தரும்போது அவங்க நம்ம சொல்லித்தர சரியாக புரிஞ்சுக்கிறாம தவறு செய்யும்போது நம்ம வந்து இவங்க தப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோபம் வரும். ஏன்னா இவ்வளோ சொல்லி கொடுத்தும் அவங்க புரிஞ்சுக்கிறாம இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க முன்னேறணும், அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு வரக்கூடிய அந்த சினம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுவர்களை வந்து அந்த குற்றத்தினால அடிச்சிடுறாங்க. அந்த அடிச்சுட்டா அந்த அடித்ததுக்கப்புறம் அவர்களை நான் அடித்த தருணத்தில் நான் எய்திய மன வருத்தத்தை தெளிவாக தேவரீர் அது திரு உள்ளம் அறியும். அதை அடித்ததுக்கப்புறம் அவர் மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுது. ஐயோ, அவன் அறியாமையினால தானே அந்த தப்பு செஞ்சான், இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு கோபப்பட்டு அடிச்சிட்டோமே. ஏன்னா நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, ஆனால் தெரியாதவங்களுக்கு அது அவங்க தெரிகிற வரைக்கும் அவங்க தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை கண்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுனால அது ஈஸியாக இருக்குது, ஆனால் அவங்க அது சிரமப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம். அதை கண்டு அவர் உள்ளம் வந்து அந்த பட்ட அந்த துன்பத்தை வந்து தேவரீர் நீ அறிவாய் அப்படின்ற மாதிரி அந்த பாடலை சொல்லியிருந்தாங்க. அது சில உயிர்களின் மேல் மிக்க கோபம் கொண்டு அவற்றை அடித்து அவை படும் பாட்டை கண்டு நான் பட்ட வருத்தத்தை மெய்மை பொருளாகிய நீ நன்கு அறிவாய் அப்படின்றாங்க. இன்னும் சில உயிர்கள், அதாவது அந்த உயிர்களையும் நம்ம வந்து ஏதோ கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு கூட சில உயிர்கள்லாம் வந்து டபக்குன்னு வந்து அடிச்சிடறோம். அடித்ததுக்கப்புறம் அது துடித்து இறந்து போனதை பார்த்த உடனே ஐயோ சும்மா தானே வந்துச்சு, நம்ம டபக்குன்னு அடிச்சிட்டோமே, அதெல்லாம் வந்து நம்மளை அறியாமையே டம்முன்னு அந்த வேலைகளை செஞ்சுருவோம். அதுக்கப்புறமா வந்து அதை ரியலைஸ் பண்ணுவோம், அது ஒன்றுமே செய்யலை, சும்மா தானே வந்துச்சு, நம்ம ஏன் அதை அடித்தோம் அப்படின்னு அந்த மனசு வந்து அந்த பட்டப்பாட்டை வந்து இந்த முதல் பாடலை சொல்லியிருந்தாங்க. 2வது பாடல்லையும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெறி நிரம்பிய உலகில் சிறுவர்களிடத்தும் சிற்றுயிர்களிடத்தும் குற்றம் கண்டவிடத்து அடிப்பதற்கு அஞ்சி மனம் வருந்தினேன். இங்கே வந்து மனம் வருந்தி அந்த ஆற்றாமை, அதனால தான் அந்த குற்றங்கள்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு மனம் வெதும்புது. இருந்தாலும் அவங்கள அடித்து அதனால் அவங்களுக்கு திரும்பவும் துன்பத்தை உண்டாக்க வேணாம்னு சொல்லி மனம் வருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது என்னால் திருத்துதற்கு மாட்டாத காலத்தில் மனம் சிறிது கசந்து நான் அஞ்சிய அஞ்சமெல்லாம் உனது திருவருள் நன்கு அறியும். உள்ளத்தில் வெடித்து எழும் வெவ்விய சினம் ஊற்றபோது நான் மனம் வெதும்பி நடுங்கியதும் நீ அறிவாய். அதாவது சிலர் பண்ணக்கூடிய அந்த செயல்கள்னால நமக்கு வந்து அந்த உள்ளம் கொதித்து அந்த சினம் வந்து உள்ளேருந்து வெளியே வரும். அந்த சமயத்தில் அதை வெளிப்படுத்தாமல் நான் அப்படியே உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருந்தது நீ அறிவாய் அப்படின்ற மாதிரி இந்த 2வது பாடல் சொல்கிறாங்க. மீதி உள்ள 2 பாடல்கள்லையும் அந்த
கோபம், காமம், மோகம், மதம், லோபம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ராக துவேஷாதிகள் இதையெல்லாம் எனக்கு அதாவது தாமத குணத்தினால் இவையெல்லாம் நான் தளர்ச்சி அடையக்கூடுமோ ஐயனே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி இந்த 3வது பாடலில் சொல்கிறாங்க. 4வது பாடல்லையும் என்ன சொல்கிறாங்க, காமம் முதலிய இந்த காமம், அந்த கடும் பிடிவாதம், ஆங்காரம் முதலியவைகள் என் மனதில் பொருந்தி தாக்கிய காலங்களிலெல்லாம் அச்சம் நிறைந்த உள்ளத்துடன் நான் அடைந்த அச்சத்தை நீ நன்கு அறிவாய். அப்போ இதெல்லாம் உள்ள அவருக்கு வந்ததுக்கும் போது அதெல்லாம் வெளிப்பட்ட உடனே அவர் இந்த இடத்துல எனக்கு காமம் உண்டாயிருச்சு, இந்த இடத்துல நான் கோபப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தில் அந்த அச்ச உணர்வு தோன்றுனதை இந்த 4வது பாடலில் விளக்கியிருக்காங்க. சரி, இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் ராகத்வேஷாதிகளை நீக்கிக் கொள்ள வேண்டும்ன்றது தெரியுது. உரைநடையில் ஒரு 2 இடத்துல தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம சரியான வழியில் போய் அந்த மேலேறி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தெளிவாகுது. முதல்ல இந்த படிக்கிறேன் பாருங்கள். முதல் கருத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள். சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும், காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். இன்னொரு தடவை கடைசி இந்த வரியில் படிக்கிறேன். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ மரணம் நீங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ராக துவேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கெடு குணங்கள் போகணும் அப்படின்றது தெளிவாக இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேலும் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது, காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்களும், கொலை புலை தவிர்த்தவர்களும், சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும் இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள்னு சொல்லிடுறாங்க. சரி, அதோடு கூட இது பாருங்கள், இன்னமும் தெளிவாக டீப்பாக சொல்கிறாங்க. கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்தில் அக்கினி காரியப்படுவது போலாம். ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகளாகிய நாம் செயற்கை குணங்களாகிய ராக துவேஷாதிகளை நீக்கல் வேண்டும். சினம், வெகுளி முதலியவற்றையும் நீக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற கெடுதிகளாகிய காம குரோதாதி சம்பந்தங்களையும் நீக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மனம் ஆகிய தத்துவம், மற்ற தத்துவங்கள் எல்லாத்தையுமே நீக்கணும் அப்படின்றாங்க. அதாவது கரணம் முதலிய சம்பந்தங்கள் ஒன்றுமில்லாது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்கல் வேண்டும் அப்படின்றாங்க. மனமும் தத்துவம்தான், அது எல்லாத்தையுமே நீக்கிடணும் அப்படின்றாங்க. தெளிவாக சொல்கிறாங்க. மற்ற கெடுதியாகிய காம குரோதாதி சம்பந்தங்களை நீக்கல் வேண்டும் சொல்கிறாங்க. சினம், வெகுளி முதலியவற்றை நீக்கல் வேண்டும். செயற்கை குணங்கள் ஆகிய ராக துவேஷாதிகளை நீக்கல் வேண்டும். யார்? அபக்குவிகள். அப்போ அந்த அபக்குவிகள் எல்லாம் இதை நீக்கினாதான் நம்ம பக்குவ நிலைக்கு வர முடியும். அந்த பக்குவ நிலைக்கு வந்திருக்கும் போது, கடவுள் அருள் வெளிப்பட்டு விளங்கும் போது அத்தருணமே முத்தேக சித்தி கிடச்சிரும் அப்படின்றாங்க. அத்தருணமே நமக்கு முத்தேகமும் அத்தருணமே வரும்ன்றாங்க. அப்போ சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், அந்த தேகம் அப்பயே வந்துடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ராக துவேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய கோபம், காமம், மோகம்,
மதம், லோபம், மாச்சரியம் இதையெல்லாம் நம்ம நீக்கிக் கொள்ளணும். எப்படி நீக்கிக் கொள்ளணும்? ஞான அறிவினால் தடுத்துக்கொள்ளணும், நீக்கிக் கொள்ளணும் அப்படின்றாங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சியாக இன்னும் வள்ளல் பெருமான் பிள்ளை பெருவிண்ணப்பத்தில் சொன்ன விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.